ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் மற்றும் தமிழ் முழக்கம் நேர்களுக்கு அன்பான இனிய இரவு நேர வணக்கங்களை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியூடாக வானொலியில் உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி நேர்களே. இன்று ஒரு சிறப்பு நிகழ்வாக எம்முடன் கனடாவிலிருந்து டாக்டர் வைத்திய கலாநிதி சுமதி செல்வா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். வணக்கம் சுமதி. வணக்கம் எல்லாருக்கும். அப்படி வணக்கம். 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 மீண்டும் உங்களுடன் நீண்ட நாட்களுக்கு பிறகு நாங்கள் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் உங்களில் கேட்டபொழுது நீங்கள் மறுப்பு தெரிவிக்காமல் இந்த நேரத்திலும் இணைந்து கொண்டமைக்காக எமது வானொலி நேர்களுடன் இணைந்து கொண்டமைக்காக ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் மற்றும் தமிழ் முழக்கம் நேர்கள் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியானது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முகப்புத்தகம் மற்றும் யூடியூப் ஊடாகவும் சமகாலத்தில் ஒலிபரப்பாகின்றது என்பதை அறிய தருகின்றேன். நேர்களே, உங்கள் கருத்துக்களை நீங்கள் அங்கேயே பதிவிடலாம். சுமதி, சொல்லுங்கள். இன்று கனடா டொரண்டோ அதிகாலை நான் நினைக்கிறேன் 4 மணி அல்லது 5 மணியாக இருக்கணும். நீங்கள் இந்த நேரத்தில் கூட எங்களுடன் வானொலி நேயர்களுக்காக கேட்டவுடனே உங்களுடைய சிரமத்தை பாராமல் இணைந்து கொண்டமைக்காக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை மணி இப்பொழுது அங்க நேரம்? இன்று இப்போது 3:19 புதன்கிழமை அதிகாலை. வீட்டில் எல்லாரும் நித்திரை கொள்கிறார்கள். நன்றி டாக்டர் சுமதி. இப்பொழுது இங்கு சிட்னி நேரம் நீங்க சொன்ன மாதிரி சிட்னியில இன்று புதன்கிழமை மாலை நேரம், இரவு நேரம் எங்களுக்கு 7 மணி 20 நிமிடம். ஒரு நிமிடம் 7 மணி 20 நிமிடம் ஆயிருக்குது. நன்றி. எவ்வாறு இன்றைய காலநிலை? எங்களுக்கு இப்போது குளிர் தொடங்கி விட்டது. சிங்கிள் டிஜிட் தான் டெம்பரேச்சர்ஸ் இருக்கிறது. 8, 9, 7 இரவு நேரங்கள் மைனஸுக்கும் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. இனிமேல் நாங்கள் குளிர்காலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம். ஆனா இந்த முறை கொஞ்சம் பரவாயில்லை என்று சொல்லலாம். இனிமேல் தான் நாங்கள் கடுங்குளிரை விண்டரை சந்திக்க போகிறோம் டிசம்பரில். எங்களுக்கு இப்ப எங்களுக்கு குளிர் முடிஞ்சு இன்று தற்போதைய வெப்பநிலை இங்கே 21 பாகை செல்சியஸ். சிட்னியின் நிலையக்கலை வெப்பநிலை 21 பாகை சதம அளவு காணப்படுகிறது. இன்றைய இன்னும் இருட்டேல். இன்றைக்கு இப்ப இரவு 7:20, பகல் இன்னும் வெளிச்சமா இருக்கு. நான் இப்ப கண்ணாடியை பார்க்கக்குள்ள வெளியில இந்த ஹார்பர் பிரிட்ஜ் தெரியுது எங்களுக்கு. நாங்கள் வட்டத்திலும் புவிப்பந்தில் இருந்து கொண்டு இந்த டெக்னாலஜியில் கனெக்ட் பண்ணப்பட்டது மிகவும் சந்தோஷம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எனது இரவோ காலையோ வணக்கங்கள். நிச்சயமாக உலகளாவிய ரீதியில் பல நேயர்கள் இப்பொழுது பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நேயர்கள் கனடா மற்றும் இலங்கை, இந்தியா, சொல்லுங்கள், எல்லா உலகில் பல இடத்தையும் இருக்கிறார்கள். மற்றது இது பதிவு செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய யூடியூப்லையும் இதை போட்டிருப்போம். நேர்களே, நீங்கள் உங்களுடைய யூடியூப்ல பார்த்துட்டு மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நிறைய விஷயங்கள் இருக்கு. சுமதி ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் மற்றும் தமிழ் முழக்கம் நேர்களுக்கு புதியவர் அல்ல. அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளை எங்களுக்கு தயாரித்து வழங்கியிருக்கின்றார். அந்த வகையிலேயே சுமதி, சொல்லுங்கள், நீங்கள் உங்களுடைய பட்டப்படிப்பை பேராதனை பல்கலைக்கழகத்தில் பல் மருத்துவத்துறையில் முடித்திருந்தீர்கள். அதுக்கு பிறகு நீங்கள் கனடா சென்று கனடாவில் இப்பொழுது உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு டென்டல் சர்ஜரி ஒன்று நடத்தி வருகின்றீர்கள் அல்லவா? அப்படித்தானே? எப்படி பற்றி சொல்வதென்றால், அறிமுகப்படுத்த மீண்டும் என்றால், நான் பிறந்து வளர்ந்தது சுண்டுக்குழி யாழ்ப்பாணத்தில், படித்தது சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியில். பண்ணி பெருதா யூனிவர்சிட்டிக்கு டென்டல் ஃபேக்கல்டி படித்து முடித்து நாட்டு சூழ்நிலை காரணமாக கனடா புலம்பெயர்ந்து இங்கு யூஎஃப்டி யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் அப்கிரேட் பண்ணி இங்கே லைசன்சிங் எக்ஸாம் எடுத்து நான் இப்போது டென்டிஸ்டாக எனது ஓன் கிளினிக்கில் 1999 ஆண்டில் இருந்து பிராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கின்றேன். திருமணமாகி எனக்கு கணவர், ஒரு மகன், ஒரு மகள் இருக்கிறார்கள். கனடாவில் நான் 31 வருடங்களாக வசித்து வருகின்றேன். நன்றி டாக்டர் சுமதி. வாழ்த்துக்கள். கன நேயர்கள் இப்பொழுது சங்கர் சிவநாதன் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நன்றி சங்கர். இவ்வாறு பல நேயர்கள் உலகளாவிய ரீதியில் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறீர்கள். சென்னையிலிருந்து நடராஜன் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
சங்கர் அன்பின் இனிய வணக்கம் அண்ணா. சங்கர் சிவநாதன், தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டத்திலிருந்து. மற்றது மாலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஐயா என்று தெரிவித்துக்கிறீர்கள். நன்றி இருவருக்கும். இன்று நாங்கள் ஒரு சிறப்பு நிகழ்வாக எம்முடன் டாக்டர் சுமதி அவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார் எங்களுடன் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவதற்காக. நன்றி சுமதி. நீங்க சொல்லியிருந்தீங்க கனடா, ஸ்ரீலங்காவிலிருந்து, இலங்கையிலிருந்து அங்குள்ள யுத்த நிலை காரணமாக வந்திருந்தீங்கள். இப்பொழுது தேர்தல் நடந்து முடிஞ்சு ஓரளவுக்கு சுமூகமாக காணப்படுகிறது. ஒரு சந்தோஷமான விஷயம். புதிய அரசு வந்திருக்கிறது, மாற்றங்கள் வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அந்த நேரத்திலே நீங்கள் சுமூகமாக வந்தால் திரும்பி போற நோக்கம் இருக்கா? திரும்பி எனது பிள்ளைகளுக்காக நானும் கணவரும் 2018ஆம் ஆண்டு மீண்டும் போய் எங்களுக்கு அங்க இன்னும் எங்களுக்கு வீடுகள் இருக்கு, உறவினர் 1-2 பேர் இருக்கினோம். ஆனால் எமது பிள்ளைகளுக்கு எமது ஆணிவியர் தெரிய வேண்டும் என்றதுக்காக கூட்டிக் கொண்டு போய் எல்லா இடமும் காட்டி சென்றேன். அங்கு இருக்கலாம் நிச்சயமாக. ஆனால் எங்களது பிள்ளைகள் அவர்களின் வருங்காலங்கள் இங்கால் இருக்கிறபடியால் நிரந்தரமாக இருக்காவிட்டாலும் நிச்சயமாக நாங்கள் போய் எங்கள் தாய்நாட்டை பார்ப்போம். நிச்சயமாக வாழ்த்துக்கள் சுமதி. நீங்கள் அழகாக சொல்லியிருந்தீர்கள். பிள்ளைகளையும் கொண்டு அந்த அவருடைய அடுத்த சந்ததிகளுக்கும் எங்களுடைய அந்த தாய் நாட்டை காட்டி அவர்களுக்கும் நாங்கள் யுத்தத்தின் காரணமாக வந்திருந்தாலும் என்று ஒரு நாள் ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்க வேண்டும், மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துவோம். அதே நேரத்தில் நேரடியாக நீ நிகழ்ச்சிக்கு செல்லலாம் நினைக்கிறேன். சுமதி, இன்றைய நிகழ்ச்சியில் எப்படியான ஒரு நிகழ்வாக இருக்கிறது? இன்றைய நிகழ்ச்சியை நான் மென்டல் ஹெல்த்க்கு டெடிகேட் பண்ணுகிறேன். அதாவது மனநோய் சம்பந்தமான விஷயங்கள். மனநோய் சம்பந்தமாக கோவிட் வந்த பிறகு 5இல் 1 பேருக்கு இந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மனநோய் நிறைய இருக்கின்றது. பல்வேறு அரசாங்கங்கள் உலகளாவிய ரீதியிலும் வேலை தளங்களிலும் பாடசாலைகளிலும் நிறைய இந்த கவுன்சிலிங் நடக்கின்றது. மென்டல் ஹெல்த் சம்பந்தமாக உலகம் ஒரு பிரட்டி போட்ட மாதிரி இருக்கின்றது. கோவிடின் பிறகு ஒரு நண்டு நேராக நடந்து போன நண்டை திருப்பி போட்டுட்டு நடவுங்கன்னு சொன்ன மாதிரி கிடக்குது. எல்லாட்ட வாழ்க்கையும் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். ஆனால் மென்டல் ஹெல்த், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் எல்லாம் தனிய இளம் வயதோ முது வயதோ இல்லை, எல்லாரையும் பாதித்து உள்ளது. அந்த வகையில் நான் இந்த நிகழ்ச்சியை அவர்களுக்காக டெடிகேட் பண்ணுகின்றேன். என்னை இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சிறுகதை எழுத தூண்டியது கடந்த வாரம் பேஸ்புக்கில் வந்த ஒரு பதிவு. அது மிகவும் என்னை உலுக்கியது. அதன் பின் இந்த சிறுகதையை எழுதி இந்த நிகழ்ச்சியை செய்ய விரும்புகின்றேன். இந்த நிகழ்ச்சி மென்டல் ஹெல்த்தில் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் சமர்ப்பிக்கின்றேன். சமர்ப்பணமாக ட்ரிபியூட் டு மென்டல் ஹெல்த் இறந்தவர்களுக்கும், டெடிகேட் டு இந்த மென்டல் ஹெல்த்தால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களுக்காகவும் நான் நிகழ்ச்சி இதில் செய்ய இருக்கின்றேன். முதலாவது அந்த பேஸ்புக்கில் வந்த பதிவு, உங்களுக்கும் அதை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதன் பின் எனது சிறுகதையை ஆரம்பிக்கின்றேன். இது முழுக்க நானாக எழுதிய ஒரு சிறுகதை. முதல் அந்த பேஸ்புக் பதிவை வாசிக்கின்றேன். அதன் படைப்பு கார்த்திகேயன் என்று போட்டு இருக்கின்றது. அவருக்கும் நான் நன்றியை கூறிக்கொண்டு பேஸ்புக்கில் வந்த அந்த பதிவை முதலில் வாசிக்கின்றேன். அவருக்கென்று ஒரு குடும்பம் இருந்தது. அவரே குடும்ப தலைவராய் இருந்தார். அவருக்கென்று ஒரு வேலை இருந்தது. அதில் அவரே உழைத்து சம்பாதித்தார். அக்கம் பக்கம் மனிதர்களிடம் அன்பாய் பழகினர். அடுத்தவர்க்கு ஓடியாடி உதவினர். கூடவே தன் உறவுகளையும் போற்றினர். ஒட்டுமொத்தத்தில் அவர் ஊர் மெச்சிட வாழ்ந்தார். அவரை அதட்டவும் தன் அதிகாரத்தை காட்டவும் மட்டுமன்றி அன்பை பொழியவும் ஆதரவோடு அனைத்து மகிழவுமாக அவருக்கு மனைவி என்றொருத்தி இருந்தாள். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை முத்தமிட்டு எச்சம் செய்த படுக்கையறை பகிர்வு மட்டுமன்றி உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை முத்தமிட்டு எச்சம் செய்த படுக்கையறை பகிர்வு மட்டுமன்றி வீட்டு வாடகை, விலைவாசி உயர்வு, குழந்தைகள் வளர்ப்பு, தேவை, திருநாள் என இப்படியாக எத்தனை நடுத்தர குடும்பங்களின் அழுத்தங்கள். வீட்டு வாடகை, விலைவாசி உயர்வு, குழந்தைகள் வளர்ப்பு, தேவை, திருநாள் என இப்படியாக எத்தனை நடுத்தர குடும்பங்களின் அழுத்தங்கள். இவை அனைத்திலும் துணையாய் இணையாய் நின்றவள் இதில் எதையும் நினைத்து பாராமல் இதோ அவள் போய்விட்டாள். வாழ்ந்த வாழ்வின் அர்த்தங்களை பொய்யாக்கி விட்டாள். இவை அனைத்திலும் துணையாய் இணையாய் நின்றவள் இதில் எதையுமே நினைத்து பாராமல் இதோ அவள் போய்விட்டாள். வாழ்ந்த வாழ்வின் அர்த்தங்களை பொய்யாக்கி விட்டாள்.
இதுவரை கொடுத்தே பழகியவருக்கு தன் தேவைகளை கூட அறியாதவருக்கு இதையும் எவரிடமும் பாவம் அவரால் வாய்விட்டு கேட்க தெரியவில்லை. இதுவரை கொடுத்தே பழகியவருக்கு தன் தேவைகளை கூட அறியாதவருக்கு இதையும் எவரிடமும் பாவம் அவரால் வாய்விட்டு கேட்க தெரியவில்லை. இது அதிட 2வது பாகம். பார்த்து பார்த்து செய்தவள் பரிதவிக்கப்பட்ட நிலையில் மௌனத்திலும் தனிமையிலும் ஒதுக்கி வைக்கப்பட்டும் புறக்கணிக்கப்பட்டும் இவ்வுலகில் வாழ்க்கையை நகர்த்த முடியா நிலையில், அடியே பெண்ணே, உன்னை கங்கை என்றார்களே, காவேரி என்றார்களே, கன்னித்தமிழ் கருணைக்கடல் என்றார்களே, அப்பாவிற்கு நல்ல மகளாக, அண்ணனுக்கு நல்ல தங்கையாக, அக்கா, அத்தை, அண்ணி, இப்படி இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்க, அப்பாவிற்கு நல்ல மகளாக, அண்ணனுக்கு நல்ல தங்கையாக, அக்கா, அத்தை, அண்ணி, இப்படி இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்க, அன்பின் பிறப்பிடமாய் உலகின் அதி உன்னதமான அம்மா என்பவள் நீ அல்லவா? அன்பின் பிறப்பிடமாய் உலகின் அதி உன்னதமான அம்மா என்பவள் நீ அல்லவா? பூத்தாய், மலர்ந்தாய், வளர்ந்தாய், பள்ளி சென்று பயின்றாய், நெல் பணியிலும் நீ அமர்ந்தாய். இன்று சுயமாய் சம்பாதிக்கும் நீயோ சொந்த காலில் தான் நிற்கின்றாய். வளர்ச்சியை வாழ்த்தலாம், மலர்ச்சியை போற்றலாம், ஆனால் உன்னிடம் ஒரு ஆலமரம் நிழல் தேடுகிறதே, அதை நீ அறியாதது போல இருப்பது எந்த வகையில் நியாயம்? வளர்ச்சியை வாழ்த்தலாம், மலர்ச்சியை போற்றலாம், ஆனால் உன்னிடம் ஒரு ஆலமரம் நிழல் தேடுகிறதே, அதை நீ அறியாதது போல இருப்பது எந்த வகையில் நியாயம்? அநாதை இல்லங்களுக்கும் முதியோர் காப்பகங்களுக்கும் காரணகர்த்தா யார் என்ற பட்டிமன்ற உரையாடலில், அநாதை இல்லங்களுக்கும் முதியோர் காப்பகங்களுக்கும் காரணகர்த்தா யார் என்ற பட்டிமன்ற உரையாடலில் மருமகள் என்றே தீர்ப்பு வருவதையும் அதிலும் அந்த தீர்ப்பை வழங்கியவர் ஒரு பெண் என்பதையும் பெண்ணே நீ அறிவாயோ? மிகவும் மனதை உருக்கிய ஒரு பேஸ்புக் பதிவு. இதில் இருந்துதான் நான் எழுத ஆரம்பித்தேன். நிச்சயமாக நிச்சயமாக உண்மையிலேயே அதுவும் குறிப்பாக அந்த கோவிட் காலத்துல வந்த கொடுமைகள் இப்பொழுதும் அதனுடைய எதிர்விளைவு இருந்து கொண்டிருக்கல. ஆமா, நிறைய முதியவர்கள் இப்ப கணவன் மனைவியா இருக்கேக்க ஓரளவு பரவாயில்லை. அதில் ஒரு உறவு பிரிந்து விட்டால் அவர்கள் தனிப்படும் போது தள்ளாத வயதில் நிறைய புறக்கணிக்கப்பட்டு வாழ்க்கையில் மிகுந்த சிரமங்களுக்கு ஆளாகிறார்கள். நான் நினைக்கிறேன் இந்த கவிதை ஒரு வயோதிபர் தனித்து மனைவி இல்லாத காலத்தில் அவற்ற ஃபீலிங்ஸ் எழுதப்பட்டு கடைசியாக மருமகள் இருந்தும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஆலமரம் நிழல் தேடுகிற அதை நீ அறியாதது போல என்றத மிகவும் ஒரு இக்கட்டான நிலை. பல குடும்பங்களில் இதுதான் நடக்கின்றது. ஒரு கணவன் மனைவி நீண்ட காலமாக திருமண பந்தத்தில் இருந்து பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்து தனித்து வாழும் போது அவர்களுக்கு இடையில் ஒரு அந்யோன்யம் எம்டி நெஸ்டா இருந்தாலும் இருக்கும். ஆனால் ஒருவர் இருக்கும்போது மிகவும் சிரமப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த டிப்ரெஷன் என்றது ஆங்ஸைட்டி எல்லாம் இளம் வயது ஆக்களுக்கும் வருது. வேலையில்லா பிரச்சனை, பொருளாதார சிக்கல், பொருட்களின் விலை உயர்வு, இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடி, மோர்ட்கேஜ் பிரச்சனை என்ற எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருப்பதால் நிறைய பேருக்கு இந்த டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி வந்து இறுதியில் அவர்கள் தற்கொலைக்கும் போய்விட்டார்கள். கன பேர் தற்கொலை செய்து கொண்டும் இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் ஒவ்வொருவரும் உங்களை சுற்றியுள்ள யாரோ ஒரு ஆள் ஆங்ஸைட்டி டிப்ரெஷனில் இருக்கும் போது அவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களை மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் நான் இந்த நிகழ்ச்சியை இன்று செய்கின்றேன். முக்கியமாக எங்களுக்கு தெரியாது, வீட்டிலேயே அது இருக்கும். பிள்ளைகள் வளர்ந்தவின் ரூமில் பூட்டி கொண்டு இருப்பார்கள், அவர்களின் உலகத்தில் இருக்கிறார்கள் என்று விட்டு விடுவோம் நாங்கள் பெற்றோர். ஆனால் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்ஸைட்டி வந்து டிப்ரெஷன் வந்து சூசைடும் நடந்திருக்கின்றது நமது சமுதாயத்தில். அது மிகவும் மனவேதனைக்குரியது. இளம் சமுதாய ஆக்கள் அப்போது நாங்கள் வீட்டில் இருப்பவர்களே விடக்குன நாங்கள் கேட்டு ஒன்றாக சாப்பிட கூப்பிட்டு அவர்கள் பழைய நிலையில இருக்கிறார்களான்னு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அந்த டிப்ரெஷன் ஒரு மனிதனை தாக்கும். அவர்களுக்கு எல்லா இன்ட்ரெஸ்டும் போய் ஒரு தனிமையில் இருட்டுக்குள் இருக்க விரும்பித்தான் அது சடனாக சூசைடல் அட்டெம்ப்டுக்கும் போகின்றது. எனவே எம்மையும் நலமாக வாழ வைத்து எம்மை சுற்றியுள்ளவர்களையும் பாதுகாக்க வேண்டி இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்த நிகழ்ச்சியை நான் எடுத்து வந்தேன். இனிமேல் 2வதாக இது நான் முழுக்க இந்த கவிதையின் பிறகு எழுதிய ஒரு சிறு கதை. ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்க சுமதி.
சிறுகதையின் தலைப்பு ஒரு கானல் நீர் கங்கை நதியாகின்றது. ஒரு கானல் நீர் கங்கை நதியாகின்றது. அன்று ஒரு அமைதியான மெல்லிய குளிரோடு கூடிய நாள். இந்த கதையில் 4 கதாபாத்திரங்கள். அதில் ஜனனி ராகவன் ஒரு தம்பதி, ஆதவன் வாசுகி இன்னொரு தம்பதி. அன்று ஜனனியும் ராகவனும் ரிச்மண்ட் ஹில் பிள்ளையார் கோயிலுக்கு சென்றார்கள். அமைதியாக கும்பிட்டு விட்டு கோயிலை சுற்றி உட்பிரகாரத்தை சுற்றி கும்பிட்டு விட்டு நிற்கும் போது ராகவன் தன் சிநேகிதனை கோயிலில் சந்தித்தான். ஜனனியிடம் சொல்லிவிட்டு அவனோடு வெளியில் நின்று அளவலாய்க் கொண்டிருக்கும் போது ஜனனி அமைதியாக ரிச்மண்ட் ஹில் பிள்ளையார் கோயில் உள் வீதியில் அமைதியாக அமர்ந்து இருந்து பிள்ளையாரை கும்பிட்டு கொண்டிருக்கும் போது அவளுக்கு 10 அடி தூரத்தில் ஒரு விசும்பல் ஒளி. திரும்பி பார்க்கின்றாள். ஒரு ஆண் கண்ணை மூடிக்கொண்டு அழுது கொண்டு இருக்கின்றான். விசும்பி விசும்பி குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருக்க அவள் அதிர்ச்சியானாள். என்ன நடந்திருக்கும்? இப்படி ஒருவர் அழுகிறாரே என்று அவள் மெல்ல எழுந்து கிட்டே போய் அவரின் தோளில் மெல்லமாக கையை போடுகின்றார். அவர் கண் இடுக்கிட்டு பார்த்து எழும்பி நிற்கிறார். ஓ, நீங்கள் ஆதவனா? ஆதவன் மெல்லமாக அகலமாக கண்ணை திறந்து அவளை பார்க்கின்றான். ஓம் ஓம், நான் ஆதவன் தான். நீங்க ஜெஃப்னா கேம்பஸ்ல மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில என்னோட படிச்ச அதே ஆதவனான்னு அவனுக்கு விளங்கி விட்டது. தன் பேட்ச்மேட் ஜனனி தான் அவள் என்று. அவனின் அழுகைக்கு காரணம் எதுவென்று அறிய கோயில் உள்பிரகாரத்தில் விசாரிக்காமல் உடனே ஜனனி சொன்னால், எனது வீடு பக்கத்தில் தான் இருக்கின்றது. நான் இன்று எனது கணவருடன் கோயிலுக்கு வந்தேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் யூ கம் வித் மீ? நாங்கள் வீட்டில் போய் ஆறுதலாக கதைப்போம் என்று. ஆதவனும் அவளின் அன்பு கட்டளையை ஏற்று அவள்களின் வாகனத்தை தொடர்ந்து ஜனனியின் வீட்டுக்கு போகலானான். அவனின் பழைய நினைவுகள் மீட்டுகின்றான். ஜெஃப்னா கேம்பஸில் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் ஒரே பெட்சில் ஜனனியும் ஆதவனும் படித்துக் கொண்டிருந்த காலகட்டம் அது. ஜனனி நன்றாக நடனம் ஆடுவாள். ஆதவன் ஒரு வெல் கிரிக்கெட்டர், நல்லாக கிரிக்கெட் விளையாடுவான். அதோடு நன்றாக பாட்டு பாடுவான். கலை விழாக்களில் ஆதவன் பாட்டு பாட, ஜனனி நடனமாட அந்த பெட்சியை களை கட்டும். எல்லாரும் நன்றாக ரசிப்பார்கள். இப்படி நடந்து கொண்டிருக்கையில் ஜனனியின் மேல் ஆதவனுக்கு மெல்லிய காதல் உணர்வு வந்தது. அவன் அதை வெளிக்காட்டாமல் அவளை இயல்பாகவே ரசித்துக் கொண்டிருந்தான். சந்தர்ப்பம் வரும்போது ஜனனியிடம் தன் காதலை வெளிப்படுத்துவான் என்று. அப்படியே படித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்தோ பெரிதாபம் 1987 ஆண்டு IPKF கலவரம், இந்தியன் ஆர்மியின் கலவரங்கள் யாழ்ப்பாணத்தில் திண்ணவேலி முழுக்க குண்டு வீச்சும் செல்வீச்சும் மக்கள் இறந்தும் இறவாததுமாக காயப்பட்டும் எல்லோலப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் திண்ணவேலிக்கு அருகில்தான் உள்ளது. ஆதவனால் நம்ப முடியவில்லை. தனது பேட்ச்மேட்ஸ் எத்தனையோ பேர் இறந்தும் காயப்பட்டும் இருக்கும் போது அவன் ஒருவாறு உயிரை கையில் பிடித்து கொண்டு வீட்டிற்கு வந்து தாயும் தகப்பனிடம் சொன்னான், இனிமேல் நான் அங்கு போய் படிக்க முடியாது. ஊரங்கும் ஊரடங்கு, போர்க்கால சூழல். என்னால் என் நண்பர்கள் கண்முன் இறக்கும் போது எனக்கு திருப்பி போய் அந்த கேம்பஸில் படிக்க முடியாது. நான் வெளிநாடு போகின்றேன் என்று ஒரு சூட்கேஸையும் தூக்கி கொண்டு கனடா வந்து விட்டான். அது அவன் ஜனனியை காணவில்லை. ஜனனியும் பின் கஷ்ட காலத்தின் பின் படிப்பை தொடர்ந்து படித்து முடித்து விட்டாள். ஆனால் அவர்களுக்கு பல பேட்ச்மேட்ஸ் திரும்பி வரவில்லை. என்ன நடந்தது என்று தெரியவே இல்லை. சிலர் இறந்து போனார்கள், சிலர் வெளிநாடு போனார்கள். அதில் ஆதவன் எப்படி என்று ஒருவருக்கும் தெரியவில்லை. ஒருவரோடும் கண்டாக்டில் இருக்கவில்லை. காலங்கள் கடந்து போக வீடு ஜனனி ராகவன் வீடு கிட்ட வர அவர்கள் காரால் இறங்கி 3 பேரும் ஜனனியின் வீட்டுக்குள் போனார்கள். ஜனனியின் வீடு மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் அமைக்கப்பட்டிருந்தது, அவளைப் போலவே. உடனே ஜனனி சொன்னாள், ஆதவன், இந்த ஜன்னல் கரையில் கதிரையை போட்டு இருங்கள், நான் உடனே சுட சுட உங்களுக்கு தேநீர் எடுத்து வருகிறேன் என்று தேநீர் போட போய்விட்டான். அவன் அமைதியாக அதில் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு மிகவும் சந்தோஷம் ஜனனியை மீண்டும் சந்தித்ததில். அதற்குள் ராகவனும் வந்து, நீங்கள் இன்று மதிய உணவு எங்களுடன் சாப்பிட்டு விட்டுத்தான் வீட்டுக்கு போக வேண்டும் என்று அன்பு கட்டளை இட்டார். ஜனனி சுட சுட தேநீரோடு வந்து ஆதவன் பக்கத்தில் கதிரையை போட்டு ஒரு மெல்லிய இளம் காலை வெயில் ஜன்னல் அருகே கதைக்கத் தொடங்கினார்கள்.
அப்போ ஜன்னி கேட்டார், இப்ப சொல்லுங்க ஆதவன், எப்படி இங்கே கனடாவில் நீங்கள் படிப்பை தொடரவில்லை என்பது எனக்கு தெரியும். வாட் ஹேப்பன்ட் என்றார். ஆதவன் அவளின் கண்களை அழகாக நோக்கினான். அதே ஜனனி, நான் மனதார காதலித்த அதே ஜனனி, அதே சிரிப்பு, அதே அன்பு கட்டளை. அவன் ஒரு பெரும் மூச்சு விட்ட பின் தென் கதையை தொடங்கினான். நான் கனடா வந்து எனது மெடிக்கல் ஃபேக்கல்டி துறையில் எடுக்க முடியவில்லை படிப்பை தொடர. பின்னர் நான் கணனித்துறையில் பாண்டித்தியம் பெற்று சில படிப்புகளை மேற்கொண்டு ஒரு கம்பெனிக்கு நான் ஐடி கன்சல்டனாக வேலை செய்ய தொடங்கி கொண்டிருந்தேன். அதே நேரத்தில் எனது அம்மா அப்பாவையும் கனடாக்கு கூப்பிட்டு விட்டேன் போர்ச்சூழல் காரணமாக. அம்மா அப்பாவின் விருப்பத்தின் பேரில் நான் வாசுகி என்ற பெண்ணை திருமணம் செய்து எங்களுக்கு 2 ஆண் குழந்தைகள். வாசுகி என் வாழ்க்கையில் வரமாய் வந்தவள், அன்பான அழகான பண்புள்ள மனைவி. எங்கள் மன வாழ்க்கை நன்றாகத்தான் போய்கொண்டு இருந்தது. அவள் எனக்கு கிடைத்தது ஒரு வரம். என்னை வசமாக்கியவள் வாசுகி. என் வாழ்க்கையை மீண்டும் வசந்த காலத்துக்கு கொண்டு சென்றவள் என் வாசுகி. இப்படி சந்தோஷமாக எமது மனவாழ்க்கை போய்கொண்டிருக்கையில் பிள்ளைகளும் படித்து நன்றாக ஒரு வேலையில் அமர்த்தப்பட்டு தாங்கள் விரும்பிய மனைவிகளை தேர்ந்தெடுத்தார்கள். திருமணம் செய்து வைத்தோம். ஆனால் இங்கு வேலை செய்வதை விட அமெரிக்காவில் நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டு என்று அண்ணனும் தம்பியும் அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார்கள். தங்கள் மனைவிமார்களுடன் இடைக்கிட வந்து போவார்கள். எங்கள் வாழ்க்கை நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. பிள்ளைகள் இடைக்கிட வந்தாலும் நானும் வாசியும் நன்றாக சந்தோஷமாக வேலைக்கும் போய்கொண்டு எமது வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கையில் சில காலங்களுக்கு முதல் அடிக்கடி வாசுகி டயர்டா போனாள். அவளால் முன்னர்மாறு வேலை செய்ய முடியவில்லை. வயிற்று நோய் இடக்கிட வந்தது. எப்படியோ நான் அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக் கொண்டு போய் காட்டினேன். பல பரிசோதனைகளின் பின் ஒரு இடி விழுந்தது அவளின் உடல் நிலையில். ஓவேரியன் கேன்சர். அது கண்டுபிடிக்கப்பட்டது ஸ்டேஜ் 4, வெரி லேட் ஸ்டேஜில். அதன் சிம்டம்ஸ் இலகுவில் வெளியில் தெரிய வராது. அதாவது அவளின் சூலகத்தில் கேன்சர் புற்றுநோய் வந்துவிட்டது. ஆனால் அது முன்னரே கண்டுபிடிக்கப்படவில்லை. மிகவும் லேட் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கப்பட்டதால் அது பல இடங்களுக்கு பரவி விட்டது. அவள் 4 மாதம் உயிரோடு இருப்பதே மிகவும் கஷ்டம் என்று வைத்தியர் சொல்லிவிட்டார். பூமியே என் தலையில் விழுந்ததாக நான் யோசித்தேன். பிள்ளைகளுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர்கள் விழுந்தடித்து ஓடி வந்து தாயை பார்த்தார்கள். மாறி மாறி ஆஸ்பத்திரியும் வீடுமாக நாம இருந்த போது கடைசியில் நான் யோசித்தேன், அவளை ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கொண்டு நான் ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரைவேட் ரூமில் அவளுடன் கடைசி காலங்கள் 24 மணித்தியாலமும் அவளுடன் இருப்பதற்காக அப்படியே செய்யப்பட்டது. இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே அவளின் வார்டுக்கு போய் அவளின் கட்டிலருகே இருந்து நாங்கள் எங்கள் வாழ்க்கை பழைய நிலைகளை கதைத்துக் கொண்டிருப்போம். நான் கண்ணீர் விட்டாலும் அவள் பேசுவாள். நோ, ஒருத்தருமே அளப்படாது. என் வாழ்க்கையின் முடிவு தீர்மானிக்கப்பட்டது. நான் இந்த பூமியில் வந்து எனது வேலை முடிந்து விட்டது. பிறந்தவர் எல்லாரும் இறக்கத்தானே போகிறார்கள். அழ வேண்டாம். என் கண் முன்னால் நீங்கள் அழுவதை என்னால் பார்க்க முடியாது என்று வாசுகி ஆதவனுக்கு அன்பு கட்டளையிட்டாள். ஒவ்வொரு நாளும் அவள் வார்டுக்கு போவதும் இரவு வெகு நேரத்துக்கு பின் நான் எனது ரூம் வந்து நித்திரை கொள்வதுமாக இருந்த நிலையில் அன்றொரு நாள் வாசுகி மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். எமது திருமணம், ஹனிமூன், எல்லா சந்தோஷமான நிகழ்வுகளே என்னுடன் சொல்லி சிரிச்சு கொண்டிருந்தாள். நான் அவளை பார்த்து கொண்டே இருந்தேன். உள்ளே அழுவதும் வெளியே சிரிப்பதுமாக இருந்தது அன்று. பின்னர் அவள் என் கையை பிடித்து ஒரு சத்தியம் செய்ய சொன்னாள். என்ன வாசுகி என்று கேட்டேன். நீங்கள் என் மறைவுக்கு பின் தனியே இருக்க முடியாது. எனக்கு தெரியும் நீங்கள் பிள்ளைகளோட அமெரிக்கா போய் இருக்க போவதில்லை. நீங்கள் ஒரு துணையை தேட வேண்டும். நிச்சயமாக ஒரு துணையை என்ன சொல்கிறாய் வாசுகி? உன்னை விட்டு என்னால் எப்படி இன்னொரு துணையை தேட முடியும்? நீங்கள் எனக்காக உங்கள் இறுதி பிற்கால வாழ்க்கையில் ஒரு துணை உங்களுக்கு வேண்டும். இதை நீங்க கட்டாயம் செய்ய வேண்டும் என்று என் கையை பிடித்து வெளுக்கட்டமாக சத்தியம் செய்ய சொன்னாள். நானும் வேறு வழியின்றி சத்தியம் செய்து கொடுத்து விட்டு நர்ஸ் வந்து டைம் ஆச்சு நீங்க போகணும் என்று சொல்ல அவளின் நெற்றியில் அன்பாக ஒரு முத்தம் விட்டுவிட்டு எனது அறைக்குள் வந்தேன். என்னால் இருப்பு கொள்ள முடியவில்லை. அன்று இரவு முழுக்க நித்திரை வரவில்லை. உலண்டு உலண்டு படுத்து கொண்டிருந்து எப்படா விடியும் என்று அதிகாலையிலே எழும்பி எனது காலி கடன்களை முடித்துவிட்டு வாசுகியை பார்க்க அவளின் போர்டு ரூமுக்கு சென்றேன். வெளியே நர்சஸ் பரபரப்பாக ஓடிக்கொண்டு இருந்தார்கள். வைத்தியர்களும் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டு இருக்க அவளின் ரூம் முன் எனக்கு விளங்கிவிட்டது ஏதோ ஒன்று நடக்கப் போகின்றது என்று. உடனே நான் பொறுமையாக வெளியே காத்திருந்தேன்.
அவளை பார்த்த வைத்தியர் வெளியே வந்தார். ஐ எம் சோ சாரி ஆதவன், ஷீ பாஸ்ட் அவே ஹாஃப் அன் அவர் அகோ பீஸ்ஃபுல்லி என்று கூறிவிட்டு சென்றார். நீங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்றார். இந்த முடிவு எதிர்பார்த்தது தான். ஆனால் 4 மாதமாவது இருப்பார் என்று சொன்னது 2 மாதத்தில் இப்படி நடந்து விட்டது என்று நான் குலுங்கி குலுங்கி அழுது அவளின் கட்டிலுக்கு அருகே சென்றேன். அவள் வெள்ளை போர்க்கையால் பொறுக்கப்பட்டு முகம் மட்டும் வெளியே தெரிய எனக்காக விடப்பட்டிருந்தது. அவளை கையை தொட்டு பார்த்தேன். இன்னும் சூடு அடங்கவில்லை. அவளின் உயிர் அரை மணித்தியானத்துக்கு முன்னர் தான் பிரிந்தது. ஓ, உனக்கு இது தெரிந்தே விட்டதா வாசுகி? அதுதான் நேத்து என்னிடம் சத்தியம் கேட்டாயா என்று குலுங்கி குலுங்கி அழுதான். பிள்ளைகளுக்கு அறிவிக்கப்பட்டது. அவளுக்கு வேண்டிய மரணச் சடங்குகள் நடந்தேறின. உறவினர்கள் நண்பர்கள் வந்தார்கள் போனார்கள். என்னால் நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்க முடியவில்லை. அடிக்கடி பிள்ளையார் கோயிலுக்கு வந்து மன அமைதியை தேடினேன். அவள் சொன்ன மாதிரி என்னால் நான் தனியே வாழ பழக்கவில்லை. அவளே எனக்கு எல்லாவித தேவைகளையும் அறிந்து பார்த்து பார்த்து செய்தவள். எப்படி என்னை இந்த இக்கட்டில் விட்டுட்டு போக முடியும் என்று சொல்லித்தான் நான் அடிக்கடி கோயிலுக்கு வந்து அமைதியை தேடும் போது இன்று அவள் இறந்து சரியாக 1 வருடம். அந்த மனநிலையில் தான் நான் பிள்ளையாரிடம் அமைதி தேடி வந்தேன் என்று கூறி முடித்து ஒரு பெருமூச்சு விட்டான். அமைதியாக ஜனனி அவனின் இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு அவனின் கையை பிடித்து மெல்லமாக அழுத்தி அவனின் எல்லா கதைகளையும் கேட்டுவிட்டு பொறுமையாக சொன்னார். ஆமாம், விளங்குகிறது ஆதவா. எப்படி உன் மனைவியின் திடீர் மறைவு உன்னை உலுக்கி இருக்கும் என்று என்னால் அறிய முடிகிறது. என்றாலும் இறைவனின் தீர்ப்பை யாராலும் மாற்ற முடியாது. நீ கவலைப்படாதே. உனக்கு நானும் ராகவனும் இருக்கின்றோம். நீ தனியே இல்லை. உனது பிள்ளைகள் அமெரிக்காவில் இருந்தாலும் இன்று முதல் உனக்காக என் வீட்டில் ஒரு ரூம் போடப்பட்டுள்ளது. நீ இங்கே தான் தங்க வேண்டும். உன்னை தனியே நான் விட தயாரா இல்லை என்று அன்பு கட்டளையிட்டார். ஜனனி தன் கதையை கூறத் தொடங்கினாள். நான் படித்து முடித்து எனக்கு ராகவனை பெற்றார் பேசி திருமணம் செய்து வைத்தார்கள். நாங்கள் களம்பில் சந்தோஷமாக வேலை செய்து கொண்டிருந்தோம். இந்த சூழ்நிலையில் போர்ச்சூழல் காரணமாக நாங்கள் வெளிநாடு வர தீர்மானித்தோம். ராகவனுக்கு வான்கூவரில் ஒரு நல்ல ஜாப் ஆஃபர் கிடைக்க நாங்கள் வான்கூவருக்கு கனடாவில் இடம்பெயர்ந்து விட்டோம். இங்கு நான் எனது சிறப்பு படிப்பாக மனநல மருத்துவத்தில் பட்டம் பெற்று நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக 25 வருடங்களாக வான்கூவரில் வேலை செய்து கொண்டிருந்தேன். எனக்கு 2 பிள்ளைகள், ஒரு மகன் ஒரு மகள், ட்வின்ஸ். அவர்களும் உனது பிள்ளைகள் போல் படித்து முடித்து தங்கள் துறையை தேடி நாங்கள் திருமணம் செய்து வைத்து தங்கள் வீடுகளில் வான்கூவரில் வசித்து வருகிறார்கள். நாமும் ஆதவனும் கடந்த வருடம்தான் வேலையில் இருந்து ஓய்வு பெற்று எமது உறவு நட்புகள் கூட டொரண்டோவில் இருப்பதால் 3 மாதத்துக்கு முதல் தான் டொரண்டோவில் குடிபெயர்ந்து இருந்தோம். இன்று எமது 30வது திருமண நாள். அந்த நாளை நான் இறைவனுடன் ஆசி வேண்டுவதற்காக இந்த கோயிலுக்கு, ரிச்மண்ட் ஹில் பிள்ளையார் கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அங்கு வந்தே இருந்தேன். என்ன விந்தை ராகவா, யோசிச்சுப்பார் ஆதவா, யோசிச்சுப்பார். உனது மனைவியின் 1 வருட இறப்பு நாளில் எங்கள் 30வது திருமண நாளில் நானும் நீயும் சேர்ந்து படித்த பல்கலைக்கழக வாழ்க்கையை மீட்டெடுத்து உன்னை சந்திக்க வைத்தது இறைவனின் விளையாட்டுத்தான். நீ யோசியாதே. நான் உன்னுடன் இருந்து உன் பழைய நினைக்கு கொண்டு நாங்கள் சந்தோஷமா இருந்து இந்த உலகத்தையும் சந்தோஷமா வைத்திருக்க எங்களுக்கு நிறைய வழிவகைகள் உண்டு. நான் இப்ப கவுன்சிலிங் செய்கின்றேன். நிறைய மனநல பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இலவசமாக கவுன்சிலிங் செய்கின்றேன். எங்களுக்கு அருகில் வான் தமிழ் ஹெரிட்டேஜ் கிளப் ஒரு சொசைட்டியை நாங்கள் ஃபார்ம் பண்ணி கடந்த வருடம் தான் அது தொடங்கப்பட்டது. அதில் ராகவனும் நானும் போய் டென்னிஸ் விளையாடுவோம், யோகா பயிற்சிக்கு போவோம், பேட்மிண்டன் விளையாடுவோம். அதை மட்டுமில்லை, இந்த ஓட்டிசம் பிள்ளைகள், நிறைய முதியோர்கள், நிறைய உதவி தேவைப்பட்டவர்களுக்கு வாலண்டியர் ஒர்க் எல்லாம் செய்கின்றோம். உன்னையும் அதில் நான் சேர்த்து விட போகின்றேன். நீயும் அதில் அமைதி ஆறுதல் அடைவாய். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது நாமும் சந்தோஷமாப்பட்டு மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்த முடியும். வாழ்க்கையில் எங்களது ஆரம்பமும் முடிவும் எங்களுக்கு தெரிய வராது. ஆனால் இருக்கும்போது என்ன கஷ்டங்கள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று நாமும் சந்தோஷமாக வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து வர வேண்டியதுதான் என்று கூறி முடித்தார். ஆதவன் அவளை பார்க்கும்போது ராகவனும் வந்து லஞ்ச் ரெடி, வாங்கோ சாப்பிடுவோம் என்று கூப்பிட்டார்கள். ஆதவன் அந்த கிளப்பில் சேர்ந்து மூவரும் மிகவும் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். சில நாட்கள் சென்றன.
ஆதவன் தன் பழைய நிலையிலிருந்து விடுபட்டு ராகவனுடன் மிகவும் அன்பு நண்பனாக மாறி அவர்கள் வீட்டிலே தங்கி பல உதவிகள் சமுதாயத்துக்கு செய்து கொண்டு வந்தார்கள். ஆதவன் என்ற சூரியன் நாளை உதிக்கப் போகிறான். அவன் எல்லையற்ற வாழ்க்கையும் ஒளியை கொடுக்கத்தான் போகின்றான். வாழ்க்கை என்பது நிச்சயமற்றது. அப் அண்ட் டவுன் எல்லாருக்கும் இருக்கும். கஷ்டகாலங்கள் எல்லாருக்கும் இருக்கும். நாம் உம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு ஏதாவது மனநலம் பாதிக்கப்பட்டால் அவர்களை இனங்கண்டு அவர்களை அதிலிருந்து விடுவித்து தற்கொலை முயற்சியை தடுத்து நாமும் சந்தோஷமாக இருந்து மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துவோமாக. நன்றி, வணக்கம். யாவும் கற்பனையே. வணக்கம். நடைபெற்றிருக்கிறது. ஈழத்தமிழர்களுக்கு பல சம்பவங்கள், இப்படியான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அந்த வகையில நீங்கள் ஒரு வைத்தியராக மிகவும் சிறப்பாக இதனை ஒரு கதையாகவும் ஒரு புத்திமதி கூறுவது போலவும் இவ்வாறு நாங்கள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். அதாவது உடல் நலம் பாதிக்கப்பட்டு பிரச்சனை இருக்கிறார்கள், நண்பர்களாக இருக்கிறவர்கள், உறவினர்கள், இவன் குடும்பத்திலேயே எல்லோருக்கும் எவ்வாறு அதை முகம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு புத்திமதியை கூறியிருக்கிறீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள். மிகவும் சிறப்பாக அதனை தயாரித்து எழுதினதுக்காக நேயர்கள் சார்பாகவும் நிலைய கலையகம் சார்பாகவும் நிறைய பேர் இப்பொழுது பார்த்து பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுமதி, உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். பல நேயர்கள் இதில் பல சிறந்த கதை சொல்லி என்று சொல்வார்கள். எங்களுக்கு ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு ரவிச்சந்திரன் ஐயா, அரவிந்தன் ரவிச்சந்திரன் ஐயா என்று அவர் கூட உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அவர் ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர். இந்தியாவில் இருந்து விஜயகாந்தன், சங்கர், நட்ராயன், கங்காதரன் நல்லையா அவர்கள் இலங்கையிலிருந்து, செல்வம் பெரியசாமி, அனந்தராஜ ஆறுமுகம், ஜானகி சிவசம்பு, சந்திரன், இவ்வாறு 1000க்கு மேற்பட்ட நேயர்கள் இப்பொழுது பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சுமதி, நீங்கள் இந்த நேரத்திலே கனடாவில் இப்பொழுது அதிகாலை உங்கள் வேலை பழுக்களை பார்க்காமல் எம்முடன் எமது நேயர்களுக்காக இந்த கதையை நீங்களாகவே எழுதியிருக்கிறீர்கள். உண்மையிலேயே ஒரு கற்பனை என்று சொல்லிக்கொள்ள பார்க்க இவ்வாறு பல குடும்பங்கள் இருக்கிறார்கள், பல நபர்கள் இவ்வாறான ஒரு உண்மையிலேயே நடந்த சம்பவம் போல அதை பிரதிபலித்து எழுதியிருக்கிறீர்கள். உங்களுக்கும் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கொடுத்தாமனம் மற்றும் தமிழ் முழக்கம் நேர்கள் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே நேரத்தில் இந்த பதிவானது எமது முகப்புத்தகத்தில், ஆஸ்திரேலியா ஏடிபிசி முகப்புத்தகத்திலும் பகிரப்பட்டுள்ளது. நீங்களும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். யூடியூப்லையும் இருக்கிறதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேண்டுகோள் ஸ்ரீ, இந்த காணல் நீர் கங்கை நதியாகிற என்பது காணல் நீராக ஆதவனின் வாழ்க்கையில் பெற முடியாத ஜனனி பின்னர் அவனின் பிற்கால வாழ்க்கையில் ஒரு அன்பு தோழியாக கங்கை நீராக வென்று அவனுக்கும் பல உதவிகள் செய்து அவனை வாழ்க்கையில் திரும்ப வீட்டு எடுத்து விட்டாள். அதுதான் இந்த கதையின் அர்த்தம். காணல் நீர் கிடைக்கப்பெறாத ஒரு நீர், பொய்யான நீர். ஆனால் அது கங்கை நதியாக ஆதவன் மேல் பொழிந்து விட்டது பேர்ந்து. நான் 2 அன்பான வேண்டுகோள் விடுவிக்கின்றேன். முதலாவதாக நான் கூறியது போல் எங்களை சுற்றி நிச்சயமாக மனநலம் பாதிக்கப்பட்ட நிறைய உறவு நட்புகள் இருப்பார்கள். நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற அத்தனை நபர்களும் ஒரு நபரையாவது நீங்கள் அந்த நிலையில் இருந்து மீட்டெடுத்தால் நான் இந்த நிகழ்ச்சி கிடைத்த வெற்றி என்று நினைக்கின்றேன். உங்களால் இயன்ற அளவு அட்லீஸ்ட் ஒரு நபரையாவது நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருந்து தற்கொலைக்கு போகாமல் மீட்டெடுக்க வேண்டும் என்று அன்பான கட்டளை இடுகின்றேன். 2வது, நான் எழுத்துத்துறைக்கு மிகவும் புதிது. இந்த கோவிட் வந்த பின் தான் எழுத ஆரம்பித்து இப்படி எழுத வேண்டும் போல் இருக்கின்றது. நிறைய சமுதாய பிரச்சனைகளை எழுத்தின் மூலம் மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் அது எந்த அளவுக்கு முடியும் என்று தெரியவில்லை. நீங்கள் இதை ரசிச்சீர்கள் என்றால் எதிர்காலத்தில் இப்படியான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு எழுத என்னிடம் இருந்து கிடைக்கப்பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு குறைகள் அண்ட் நிறைகள் மட்டுமில்ல, குறைகளும் எழுதி அனுப்பினீர்கள் என்றால் அல்லது பதிவிட்டீர்கள் என்றால் நான் எதிர்காலத்தில் என்னை எழுத்துத்துறையில் மெருகேற்றவும் மேலும் பல நிகழ்ச்சிகளை நேரங்காலம் பாராமல் செய்யவும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் நேயர்களுக்கு இதால் பிரயோசனமாக இருந்தால் எதிர்காலத்தில் மீண்டும் உங்களுடன் இணைவேன் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன்.
நன்றி. நன்றி சுமதி. நன்றி. உண்மையிலேயே நீங்கள் உங்களுடைய பளுத்த வேலை பளுக்கும் மத்தியிலும் நீங்கள் தனியார் தனிப்பட்ட முறையில ஒரு நிறுவனம் நடத்தி வருகிறீர்கள். டென்டல் சர்ஜரி ஒன்று. அதில நிறைய வேலைகள் இருக்கும். அப்படி இருந்தும் இந்த எழுத்துத் துறையில் மற்றும் சமூகத் துறையில், சமூகம் சார்ந்த இப்படியான கதைகளை எழுதுவதில் பல ஆர்வத்தை கொண்டிருக்கிறீர்கள். முதலில் கூட எமது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு நேயர்களுக்கும், Facebook நேயர்களுக்கும் நிறைய எழுதியிருந்தீர்கள். தொடர்ந்தும் நீங்கள் எழுத வேண்டும். உங்களுடைய எழுத்து நான் ஒரு ரசிகனாக கேட்ட என்ற வகையில் ஒரு உங்களை வானொலி அறிவிப்பாளன் இல்லாமல் மிகவும் சிறப்பா இருக்கிறது. பலரை அடையக்கூடியது. அதாவது சாதாரணமாக கதைகள் சிலது எழுதுற விதம் கவர்ச்சியாக இருக்கிறது. மக்களுக்கு சென்றடைய வேணும். மக்களும் முதல் பார்த்து பல்வேறு அவர்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்களுக்கு கூட பல மாற்றங்களை, சமூகத்தில் பல மாற்றங்களை ஏற்படக்கூடிய மாதிரி எழுதியிருக்கிறீங்க. அதுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். நன்றி சுமதி. நிறைவாக ஏதாவது சொல்ல இருக்கிறீங்களா? நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை தந்த ஏடிபிசி வானொலிக்கும் இதை கேட்டுக்கொண்டிருந்த எல்லாருக்கும் நான் நன்றி கூறி எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் நாமும் சந்தோஷப்பட்டு மற்றவர்களின் சந்தோஷமாக இயன்றவரை வைத்திருப்போம். இந்த கஷ்ட காலங்கள் இதுவும் கடந்து போவோம் என்று நிச்சயமாக ஒரு ஒளிமயமான எதிர்காலம் எல்லாருக்கும் வரும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. ஆமாம் நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது, பார்த்தது கனடா டொரண்டோவிலிருந்து வைத்தியர் பல் வைத்தியர் கலாநிதி சுமதி செல்வா அவர்கள் வழங்கிய ஒரு காணல் நீர் கங்கை நதியாகின்றது என்ற ஒரு கதையை தானாகவே அவரே எழுதி அதை வாசித்து அதற்குரிய விளக்கங்களும் தந்து பல்வேறு அறிவுரைகளை தந்திருந்தார். நன்றி சுமதி. இந்த கதையை நீங்கள் மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் குறிப்புகளை சுமதி சொன்னது மாதிரி கீழே நீங்கள் பதிவிடுங்கள். நன்மை ஏதாவது குறை நிறை இருப்பின் அவற்றையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பல நேயர்கள் பார்த்துக் கொண்டு மகாராஜன் உங்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சுமதி. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இடையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுக்கு வருந்துகின்றேன். அடுத்த முறை இன்னும் சிறப்பாக செய்வோம் என்று கூறி வணக்கத்தை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஸ்ரீ. நன்றி. நன்றி. ஆமாம் நேயர்களே, நீங்கள் இதுவரை பார்த்தது கனடாவிலிருந்து எமக்கு இந்த கதையை எழுதி வாசித்திருந்தார் சுமதி கலாநிதி சுமதி செல்வா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் ஊடாக ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் புதன் மாலை பொழுதுநிலை நிகழ்ச்சி. நிலைய கலிக நேரம் புதன் இரவு நேரம் 7:55. அடுத்து பல நிகழ்வுகள். இணைந்திருங்கள். நான் இந்த யூடியூப் மற்றும் யூடியூப்பில் பார்த்து கொண்டிருப்பவர்கள் மற்றது ஏடிபிசி முகப்புத்தகத்தில் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நான் இதை கட் பண்ணிட்டு திரும்ப இணைவேன். இன்னும் ஒரு நபர் ஒருவரை, இன்னும் ஒரு செய்தியாளரை இலங்கையிலிருந்து இணைக்க இருக்கின்றோம். அவருடன் இணைந்து கொள்வோம்.